வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி சுவிட்சர்லாந்துல இருந்து இந்த வீடியோ. இந்தியில இருந்து சுவிட்சர்லாந்து. பை பை. ஓகே. பிராங்க்ஃபோர்ட்ல சந்திப்போம். 2 நாள் பிராங்க்ஃபோர்ட் அனுப்பேன். வெள்ளி, இன்றைக்கு சனி, ஞாயிறு. ஜெர்மனி பிராங்க்ஃபோர்ட்ல யாராவது சந்திக்க விரும்பினா அவன் சந்திக்கும். சரி, கணவருக்கு வயிறு எரியும். ஸோ நான் இங்கே சரியா 10க்கு செக் அவுட் ஆகணும். 9:30. ஸோ ஒரு 20 நிமிஷத்துல இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டு பறந்துடுவோம் 10 நிமிஷத்துல. வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு இப்போ ஈவினிங் தான் பார்த்து கொண்டிருப்பீங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னென்றால் இந்த ஒரு சில பேர் இந்த ஊடகங்கள்ல போயிருந்து கொண்டு குளறி கொண்டிருக்கேன். இப்ப டிக்டாக்ல குளறி கொண்டிருக்கிறார்கள நான் கணக்கெடுக்க நாளாக போயிட்டு. ஸோ இப்ப நான் இந்த பதிவுகளையுமோ இந்த கருத்துக்களையும் சொல்றதாகவோ இல்லது இந்த லைவ்கள்ல யாரையுமே நோண்டி ஆக்குறது என்ற நான் சொன்னா வலிக்குது. ஆகவே நான் சொல்லல. இப்ப சுமார் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப என்ன யாராவது கத்தினா, நீ ஒரு ஒழுங்கான கொப்பனுக்கு பிறக்கலைன்னா சிரிச்சுட்டு போயிடுவேன். என்ன எனக்கு தெரியும் என் அப்பன் இப்படி என்று. சரிதான். சும்மா சொன்ன ஒரு கருத்துண்டை இந்த திரையில இழுத்து வச்சுக்கொண்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நன்றி சொல்லுங்கடான்னு சொன்னா அதுல பொங்கலையிலும் பாதிக்கப்படி நான் கோல் அடிக்கணும்டா. அந்த பொங்கலையிலும் பிள்ளையானாக்கள் யாரென்னா கோல் அடிக்கணுமோ யார் குளறினமோ அவன் பிள்ளையானாக்கள். சோ சுடுவது. சரிதான். இப்ப நான் என்ன பைத்தியம் நீங்க பேசிக்க ஒரு சில பேர் நான் அதை கணக்கெடுக்கிறேன். நான் தெல்லிப்பள ஹாஸ்பிட்டலையும் வேலை செஞ்சினான், கல்வோயிலையும் வேலை செஞ்சான், யாழ்ப்பாணத்திலையும் வேலை செஞ்சினான். இங்கேயும் சைக்காட்ரி யூனிட்டுக்கு கூட நான் மித்ருபிஎஸ் கூட பொறுப்பா இருந்தேன் பேரதினியவில். அது ஒரு சப்ஜூனிட்டா. ஸோ ஜோதிச்சு பாருங்கோ எனக்கு எவ்வளவு பக்குவம் இருக்கின்றது இந்த காலுசடையருடைய கதைகளை கடந்து போறது. ஆனா அதை தாங்க இல்லாம கண்ண பேர் இந்த டிக்டாக்லயும் யூடியூப்லயும் குளறி கொண்டிருக்கிறேன். எனக்கு அது பிரச்சனை இல்லை. அது தட்ஸ் நாட் மை கன்சர்ன். மை கன்சர்ன் இஸ் இந்த ஊடகங்கள்ல போயிருந்து பாத்தீங்கன்னா கருப்பும் அசிங்கமா ஒருத்தர் போயிருந்து ஊடகத்துல குளறி இருக்கிறார். என்னென்றால் அர்ச்சுனா யாழ்ப்பாண இளைஞர்களுடன் மன்னிப்பு கேட்கணும். இவருடைய கதையின்படி பார்த்தால் நான் யாழ்ப்பாண மக்கள் இளைஞர்களை நோக்கி ஏதோ சொல்லி போட்டேன்றதுதான் இவருடைய. அதாவது இவர் கத்துறாரு என்னன்னா யாழ்ப்பாண இளைஞர்கள் இவருக்கு எதிராக திரும்பணும், ஓட் போடக்கூடாது. ஏனென்றால் இளம்படியல் முட்டாள்கள் இல்லையா, அதை விளங்கி கொள்ளுங்க. நீ ஒரு முட்டாள், நீ ஒரு ஊழலும் படிக்காத ஒரு என்ன சொல்றது ஒரு களிசடை என்பதற்காக அந்த வீடியோ போட்டவருக்கு மட்டும்தான் சொல்றேன்னா, ஊடகம் ஒன்றுல போய் குளறின ஒருவருக்காக மட்டும்தான் சொல்றேன். மட்டும் நீ ஒரு களிசடை, உன்னுடைய முகத்தை பார்த்தாலே பயங்கர அசிங்கமாக இருக்கிறது. முகத்துல அகத்தின் அழகு முகத்துல தெரியும் என்பார்கள். சோ உன்னுடைய அகத்தினுடைய அழகு உன்னுடைய முகத்தில் தெரியும். உன்னுடைய இதற்கு மேலே விமர்சிக்கல. எல்லா வயசு போனாங்க சொல்ற கொஞ்சம் இந்த வாயை மூடிட்டுறான்னு சொல்லி விமர்சிக்க விரும்பல. ஒரு அகத்தினுடைய அழகு முகத்துல தெரியும். சோ உங்களுடைய முகம் இவ்வளவு கடுமையா இருக்கண்டா அது உங்களுடைய அகத்தின் அழகு. ஏன்னா முழு குடிகாரர். இந்த சம்பந்தப்பட்ட நபர் என்னுடைய பிரதேசத்துல ஒரு முழு குடிகாரன்ன்றது அங்க இருக்க பொதுமக்களுக்கே தெரியும். காவாலி, குடிகாரன், கோழி கல்லர்ன்றதும் வடிவாக தெரியும். சோ இந்த மாதிரியான கோழி கல்லனுக்கு எல்லாம் ஏன் தம்பிராசா பதில் சொல்றான்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. அப்படி தம்பிராசா வளர்த்து கொடுத்துக்கல விடாயோ ஏன் அப்பு அப்படின்னு சொல்றேன்னு. ஏன் அப்பு ராசா நீ இந்த கோழி கல்லனுக்கள் எல்லாம் ஏன்டா இந்த கோழி கல்லனுக்கு எல்லாம் பதில் சொல்றாய் என்று கோழி கலர் தான் அரசியல் செய்யறாங்க. அதை விளங்கி கொள்ளுங்க. சரியா? சரிதானே? அதாவது இந்த அரசியலை செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு சில கோழி கல்லர் தான். இனி கொஞ்சம் அரசியல்வாதிகள் ஓடிடுவான். யாழ்ப்பாணத்துல அரசியல்வாதிகளை கோழி கல்லர் என்று சொல்லி உண்மையாவே இவனோட கோழி கல்லன். நான் என்னுடைய பிரதேசத்துல உண்மையாவே இவனோட கோழி கல்லன். இவனுக்கு வழக்குகள் இருக்க கூட இரவுல போய் வெறியில குடு அடிச்சுட்டு கோழி பிடிக்க போய் அது பிடிபட்டு பொம்பளை பிரச்சனைகள் எல்லாம் கணக்கு இருக்கு. கோழி பிடிப்பட்டு ஒரு கோழிக்கல்லு. ஒரு கோழிக்கல்லனுடைய விமர்சனத்தை ஒரு வைத்தியராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் ஒரு அரசியல்வாதி, தற்போதைய அரசியல்வாதியாகவும் நான் இந்த வீடியோ பாக்குறாங்க போய்க்க கூடாது. நான் கடும் வசனங்கள் ஒன்றுமே சொல்லல. ஒரு கோழிக்கல்லன் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் நான். சரிதான். இந்த கோழிக்கல்லன் எப்ப என்றால் என்னுடைய போராட்டங்கள் தொடங்கின நாள்ல எனக்காக டைஹார்டாக ஒர்க் பண்ணினார்கள். டாக்டர் நீங்க அங்க போகாதீங்க, இங்க போகாதீங்க, அங்க போகாதீங்க, இங்க வாங்கணும். இப்ப எனக்கு எல்லாருலயுமே ஒரு கடும் சந்தேகம் இருக்கிறது. அந்த கௌசல்யான்றது ஒரு கெட்ட கிருமி. சரிதானே?
அப்ப அவள் சொன்னால் எனக்கு இவெல்லாம் கடன் டவுட் இருக்குதான்னா ஆளோட கொஞ்சம் அளவா நடந்து கொள்ளுங்க இந்த கோழிக்கல் சரிதானே. சாவச்சேரியை சேர்ந்த ஒரு கோழிக்கல், சாவச்சேரி என்று சொல்லுவோம். அண்மையில போய் ஒரு ஊடகம் ஒன்றுல நான் மக்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் ஒரு கோழிக்கல் சரி. சோ பேர் வந்து என்னென்றால் பழக்கம் போடு போய் கோழிக்கல் நான் சனத்தை சாட்சியை கொண்டு போடுறேன். அது பிரச்சனை இல்லை. சனந்தான் எனக்கு சொன்ன இந்த கதை சொன்னா தம்பி எந்த கோட்ல வந்து நான் சொல்றேன் ஒரு கோழிக்கல் சரி. இவங்க வந்து அந்த நேரம் இவனும் இன்னொருத்தனும் 2 பேரும் வந்து அடிபட்டா நான் உண்மையா சனத்தை திரட்டினது வந்து அந்த நேரத்துல இவங்க தான். அது சோசியல் மீடியாவில போனது இரவிரவா எல்லாம் படத்திருந்தாங்க ரோட்டுக்கு வழியால. ஏன்னா இந்த கோழிக்கல்லருக்கு விருப்பம் என்னன்னா தங்களுடைய அரசியல் தலைமைக்கு இல்லை சரி. அந்த ஒட்டுக்குழுக்குள்ள போய் நான் இப்ப இந்த இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன் ஒவ்வொருத்தரும் என்னை பற்றி திட்டினம் என்னை பற்றி போயினும்டா மேக்சிமம் என்னோட நிக்க பார்ப்பேன். இப்ப அண்மையில கூட அந்த கண்ணாடி போட்டவர் ஒருத்தர் உங்களுக்கு தெரியும் இந்த டிக்டாக்ல இருந்து புலருவார் எனக்கு பின்னால வந்தவர் அவர்கிட்ட மெனசிங் அவர்கிட்ட படம் இல்லை நான் போட்டு நான் புலரை கொண்டு போயிடுற ஃபேஸ்புக்ல அது மெனசிங் இல்லை அது வச்சிருக்கிறாராம். அது வேற பிரச்சனை. மெனசி என்ன தாலியை கட்டி போட்டு கூட்டி ஒன்று தெரியுமோ அப்படி இல்லை அது பிரச்சனை இல்லை. யோகா சொல்றேன்னா அவர் வந்து வெள்ளவத்தில ஒரு விபச்சார விடுதி வச்சிருக்கிறார். இப்ப இவங்க இந்த அரசியலுக்குள்ள நுழைகிறது வழியாமலாகி கொள்ளுவோம். இந்த அரசியலுக்குள்ள நுழைஞ்சு ஒரு நல்லவனுக்கு பின்னால நினைக்க வலிக்கிறேன்டா. ஏனெண்டா நாளைக்கு ஒரு பிரச்சனை வரைக்கும் விட்டுட்டாள் விட்டுருவாங்க இந்த கோழிக்கல் மற்ற இந்த விபச்சார விடுதி வச்சிருக்கிறார்கள் வந்து இந்த டாக்டர்ட்ட ஆள் விட்டுருவாங்கன்றதுக்காக. இதாலதான் நான் யாரையுமே கிட்ட எடுக்கிறேன். சில பேரை கூட கிட்ட எடுத்து கனகாலமா டெஸ்ட் பண்றேன். நல்ல நட்புகள் எவ்வளவு காலம் நீங்க டெஸ்ட் பண்ணினாலும் வெயிட் பண்ணுங்க. உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ல கன பேர் வந்து சில பேருக்கு இப்ப எனக்கு அந்த நேரம் போராட்டங்கள்ல மண்ணால போயிருக்கேன் உங்க குளறி அடிச்சு எனக்காக நின்ற பொடியலோட இப்ப நான் கழிச்ச ஒரு 5-6 மாதம் சரி வெளிநாட்டுல இருக்கிறாங்க 5-6 மாதம். அவங்களை பொறுத்த வரைக்கும் ஓகே அர்ச்சுனா என்ன செய்யறான்ற பாக்குறதும் ஓகே அவனுக்கு பிரச்சனைன்றா நாங்க ஹெல்ப் பண்ணுவோம்ன்றது. அவன் நல்லா இருக்க வந்து மச்சான் நல்லா இருக்கிறான் என்றுலாம் கேட்கறது இல்லை அவங்க அந்த படியில். அதுதான் நட்பு. ஏதோ சொல்லுவாங்க அகத்துக்கு முகமது நட்பு தான் ஏதோன்னு சொல்லி எனக்கு அது அந்த பழமொழி பாடம் இல்லை. நாங்க திருக்குறள் இன்னும் ஆயிடணும். ஆனால் அதுதான் நல்ல நட்பு. என்னோட நல்ல க்ளோஸ் ஆன சிங்கள ஃப்ரெண்ட்ஸ் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று லீவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. மச்சான் அதை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளு இதை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளு பட் கோவிக்காதேடாப்பா உனக்கு சொல்லி போட்டோம் வந்து ப்ளீஸ் அதை கொஞ்சம் குறை இது கொஞ்சம் இது வண்டி வந்த பக்கம் திரும்ப தோ தட் கன்சர்ன்ஸ் முக்கியமா கௌசல்யா கோல் பண்ணி சொல்லிக்கலாம் என்ன இவள் இப்படி சொல்றாங்க. ஆனால் அது ஒரு 3 மாதம் 6 மாதத்துல அது சரி வந்துடும். முதல் ஜோசிக்க கொஞ்சம் பேசாம இந்த நேரம் பார்த்தாலும் எல்லாரையும் படி கூடான்னு சொல்லி கொண்டிருக்கிறேன் அது சரி பெருகடா. அதான் பெரிய பிரச்சனை. சோ இந்த கோழிக்கல்லனை வந்து அந்த நேரமே சொன்னவங்க இவள் தான் முதலாக சொன்னா கணவர் தான் சொன்னவங்க கோழிக்கல்லனை கவனமா இருக்க சொல்லுங்க. உனக்கு கோழிக்கல்லன் பிரச்சனை. ஒரு முறை வந்து இரவு என்னென்றால் நான் சாவச்சேரி பிரச்சனைல போயிட்டு வந்து திருப்பி பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டனோ ஆயிலையோ எலெக்ஷனுக்கு நினைக்கிறேன். இந்த கோழிக்கல்லன் வந்து ஒரு நாள் இவர் கொஞ்சம் ஒரு 4-5 கோழிக்கல்லர் செஞ்சு ஒரு அண்ணா ஒரு ஆள் இருக்கார் சரியான நெல்லம். அவர் இதுக்குள்ள போய் எப்படி மாட்டினான்னு தெரியாது. சாவச்சேரியோட சாப்பாடு கடை வச்சிருக்காரு. எப்படி இவங்களோட போய் இந்த கோழிக்கல்லரோட சேர்ந்து என்னன்னு தெரியாது. இப்ப சேரையில நினைக்கிறேன் எனக்கு தெரியாது. அவரை விடுத்து மிச்ச முழு பேரும் ஒன்னா இரவு கேட்டாங்க. டாக்டர் இரவு பார்ட்டி ஒன்று போடுவோம் வாங்குன்றாங்க. நீங்க குடிங்க நான் வாரம் பிரச்சனை இல்லை. இவர்கிட்ட வந்து அப்ப காசு இல்லை. எனக்கு அந்த நேரம் காசுகள் வெளிநாட்டுல இருந்து வர தொடங்குற நேரங்கள்ல அப்ப போயிட்டு இரவு 8 மணியோ 9 மணி அப்ப இந்த கைதடி தாண்டி ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. அங்க ராமநாதனுடைய ஒரு அடிவருடைய ஹோட்டல் இருக்கு. கைதடி தாண்டி ஃபர்ஸ்ட் நைட் ஒன்று இருக்குது. ஸோ அங்க இரவு 10-11 மணி பிறகும் போய் சாமான் வேண்டலாம் என்று இவங்க சொன்னாங்க. அண்ணா அப்ப நான் என்கிட்ட காசு இல்லை கிரெடிட் கார்டு தான் இருக்கு கிரெடிட் கார்டை கொண்டு கொடுத்து வேண்டியது 5000 ரூபா 10,000 ரூபாய்க்கு வட்டி கொண்டு அந்த இரவு குடிச்சவன் குடிச்சு போட்டு இந்த கோழிக்கல்லன் நான் வெட்டி விட்டுட்டேன். இவன் இந்த கோழிக்கல்லன் வந்து அதுக்கு பிறகு பிரச்சனை வரைக்கிறேன் எனக்கு விளங்கிட்டு இவனோட கடன் கோழிக்கல்லன் வெட்டி விட்டேன். அதாவது உணர்ச்சி பூர்வமா ஒரு போராட்டவாதியோட நிக்கிற ஆக்கள் இல்லை. இவங்க எல்லாம் கோழிக்கல்லர். இவங்களுக்கு இப்ப எங்க பெரிய கோழி உடைக்க அங்க ஓடிடுவாங்க. வெட்டி விட்டேன் நான் இவரை சரிதானே. வெட்டி விட்டா பிறகு ஒரு கொஞ்ச நாளே என்னை பற்றி குளர தொடங்கினான். வச்சிருக்கிறேன் நான் இவருடைய குளறல்கள் இவருடைய உளறல்கள் இவருக்கு வழக்குகள் எல்லாம் போட்டு கொண்டிருக்கிறேன் வச்சிருக்கிறேன் இந்த கோழிகள் என்ன. சோ உளர தொடங்கினா நான் விட்டுட்டேன். இவர் அண்மைய தினத்துல போய் அதுக்கு பிறகு தென்னெடுத்தான் காசு பட்டினா பியர் கொடுத்துனான். அடி இண்டைக்கும் சொல்றேன் சரி சொல்றேன் சரி காட்டலாம் காட்டுற சரி பரவாயில்ல எனக்கு என்ன தந்த கிஃப்டாட்டு காட்ட வலிக்கணும் சொல்லு. ஸோ அதுக்கு பிறகு போராட்டங்களை தொடங்கி பிரச்சனைப்பட்டு வேற பக்கம் போய் தங்களை எனக்கு முதுகுல எல்லாம் குத்தி எல்லாம் செய்து துரோகில மாறி
அதுக்கு பிறகு அண்மை தினத்துல இந்த கோழிக்கல்லன் போய் ஒரு வீடியோ கொண்டு போன முகத்தை, அதாவது வந்து ஒருவனுடைய அகத்தினுடைய அழகு முகத்துல தெரியும். அதாவது நீங்கள் முகம் வந்து கருப்பா இருந்தாலும் அந்த அகத்தின் அழகு முகத்துல பிரகாசிக்கும். அது whether you like it or not, that's the truth. நான் ஒரு உண்மையாவே கெட்டவனா இருந்தா என்னுடைய முகம் விகாரமாகத்தான் இருக்கும். நீங்கள் அழகாக பிறந்திருந்தாலும் முகம் விகாரமாகத்தான் இருக்கும். That's truth. நீங்க ஒரு ஆளுடைய பர்சனாலிட்டி, ஒரு ஆளுடைய ஹேர் கட், ஒரு ஆளுடைய நடை உடை பாவனைகளை வச்சுக்கொண்டு ஒரு ஆளுடைய குலம் கோத்திரம் எல்லாத்தையுமே சொல்லலாம். இவர் எப்படிப்பட்டவர் என்றதை முழுக்க சொல்லலாம். சோ இந்த கோழிக்கல்லனுடைய முகத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இவன் எப்படிப்பட்ட ஒரு கோழிக்கல்லன். அது ஒரு ஊடகம் ஒன்று எடுத்து இவரை போட்டிருக்கீங்கன்னா அந்த ஊடகத்துக்கும் தேவை காசுலை. சரிதானே? இப்ப யாராவதுனா குளர விட ஒண்ணு யாழ்ப்பாணத்து இளம்படிகள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? நான் அவங்க என்னுடைய பிள்ளைகள், எனக்கு 40 வயசு, 40 வயசுலயும் நான் யோசிக்கிறது யாழ்ப்பாணத்துல இருக்கிற இளம் பிள்ளைகள் என்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு சமனா தான் நான் பார்க்கணும். நான் எந்த பிள்ளைய கொண்டு லண்டனையும் அமெரிக்காவிலையும் முடியல. நானும் அதை கொழும்புல தான், நான் கொழும்புல எப்பயும் மூவ் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும் கொழும்புல தான் எனக்கு கொழும்புல ஈஸி. எனக்கு பாக்குறதுக்கு முன்னாள் மனைவி இருக்கிறா, அவே கொழும்புல இருக்கிறது ஈஸி எனக்கு பாக்குறதுக்கு, பிள்ளைய பாக்குறதுக்கு. ஸோ குழந்தை தேவையில்லை, கொழும்புல பிள்ளைய வச்சிருக்கிறேன். நான் தான் டிசைட் பண்ணுவேன் நான் எங்க என்னுடைய பிள்ளைய வச்சிருக்கிறேன். ஸோ யாழ்ப்பாணத்துல இருக்கிற பிள்ளைகள் வந்து என்னுடைய சொந்த பிள்ளைகள் மேல நான் ஜெயிலுக்குள்ள போயிருக்கலையும் நான் அனுபவிச்சதுகளையும் பார்க்கல. அந்த பிள்ளைகள் வந்து டாக்டர் உங்களோட ஒரு நிமிஷம் கதைக்கிறேமா, ஒரு 20 பேர் 30 பேர் ஜெயிலுக்குள்ள வந்து இப்படி இருப்பாங்க கீழே. அப்ப நான் மேல கதிரை எல்லாம் இல்லாங்க. சோ நான் வந்து இதுல இருப்பேன், கல்லொண்டுல இருப்பேன், நான் கீழே இருப்பேன். அடையெல்லாம் இருங்கடாண்டா இருப்பாங்க. அப்ப என்னோட கேட்கிற கேள்வி மனசார தொட்டு சொல்றேன், டாக்டர் எங்களுக்கு நல்ல வாழ்க்கை வராதா, எங்களுக்கு உங்களை மாதிரி வாழ இல்லாதா, உங்களை மாதிரி வாழ இல்லாத. அப்ப நான் ஒவ்வொருத்தர் தான் கேட்கணும், என்னதுக்கு வந்துட்டேன் உண்மையை சொல்றேன், சும்மா சொல்ல அடிபட்டு வந்துட்டேன் உண்மையை சொல்றேன், என்னன்னு குடு வித்தினான் டாக்டர், உண்மையை சொல்றேன் என்னதுக்கு வந்து அம்மா கணத்துக்கு தள்ளி எழுதினான் டாக்டர் என்று சொல்லி எத்தனையோ ஆயிரம் பிள்ளைகள், இளம் பிள்ளைகள், எத்தனையோ ஆயிரம் பேர், நீதிவான்களுக்கும் சட்டத்தரணிகளுக்கும் இந்த உண்மை தெரியும். எத்தனையோ ஆயிரம் இளம்படிகள் தலைமை, இப்ப காலுக்கு கீழே முழங்காலுக்கு கீழே சப்பாத்து முற்ற வரைக்கும் இப்ப பிள்ளைகள் வந்து அந்த ட்ரெடிஷன்ல போடுற உடுப்புகள் எல்லாம் படுகேவலமா இருக்கு. இளம்பெடிகள் மாறி போறாங்க இந்த கலாச்சாரம், டிக்டாக் கலாச்சாரம் என்று சொல்லி. சோ அவங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கணும். இந்த குடு அடிக்காத, இந்த தண்ணி அடிக்காத. நான் தண்ணி அடிக்கிறேன்னு சொல்றது வந்து குடிச்சிட்டு பிரச்சனைப்பட்டு கொண்டு இப்ப இளம்படிகள்கிட்ட போய் நீங்கள் எல்லாருமே அட்வைஸ் பண்ற மாதிரி நானும் அட்வைஸ் பண்ணேன், தம்பி தண்ணி அடிக்காதுன்னா அவங்களை என்ன பைத்தியம் தான் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்க, வாராசா ஒரு ஆம்பளை ஒரு நாளைக்கு, ஒரு வளர்ந்த மனிதன் ஒரு நாளைக்கு குடிக்கக்கூடிய அளவு இது. நீ குடிக்க போறேன்டா குடிக்க அடிமை ஆகாதே அப்போ என்ற செல்லம். ஏன்டா குடிக்க அடிமை ஆயிட்டேன்னு சொன்னா உனக்கு டெய்லி குடிக்க வேண்டி இருக்கு. டெய்லி குடிச்சேன்டா உன்னுடைய லிவர் பாதிப்படை. சோ அளவாக குடிச்சு கொள்ளு. குடிக்கிறதாக இருந்தால் இப்ப இதெல்லாம் அடிச்சு போடுவேன், எனக்கு நான் தான் இப்ப சமூகத்தை பிள்ளையா நடத்துறேன்னு சொல்லு. அளவாக ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு கிழமையில 3 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பியர் குடிக்கலாம். அதுதான் எங்களோட புத்தகம் சொல்லுது. அது சொல்றது ஒரு யூனிட் என்று சொல்லுவோம். ஸோ ஆம்பளையில் 3 யூனிட் குடிக்கலாம் பெர் வீக். சரி, பொம்பளையில் வந்து 10 யூனிட் குடிக்கலாம் பெர் வீக். அது வெள்ளக்காரனுக்கு அந்த இது பிறந்து எங்களோட குமாரன் கிளாக்கற்ற மெடிசின் புத்தகத்துல இருக்கிற லெவல், சேஃப் லெவல் ஆஃப் ஆல்கஹால். ஆனா இப்ப வந்து அந்த அல்கஹாலை வந்து சேஃப் லெவல் ஆஃப் ஆல்கஹால் சொல்லி புத்தகங்கள்ல எழுதுறையில அதுக்குரிய காரணம் என்னென்றா, மெடிசின் புத்தகங்கள் எழுதுறையில ஏன்னு சொன்னா ஆல்கஹால் கோசஸ் கேன்சரை தோற்றுவிக்கும் ஆல்கஹால். ஆகவே யாருமே புத்தகங்கள்ல எழுதுறையில அதாவது இப்ப புத்தகங்கள்ல இல்ல சேஃப் லெவல் ஆஃப் ஆல்கஹால் கோசஸ் கேன்சரை தோற்றுவிக்கும். தொண்டையில கேன்சர் வர்றதுக்கு காரணம் வந்து ஆல்கஹால், வயிற்றுல கேன்சர் வர்றது காரணம் வந்து ஆல்கஹால். வேற கேன்சருக்கு வந்து ஆல்கஹாலும் ஒரு காரணமா இருக்கிறபடியா ஆல்கஹால் ஒரு கேன்சரை தரும் மருந்து. ஆகவே அதை ஒரு தருமே என்ன செய்யறேல இப்ப ரெக்கமெண்ட் பண்றேன். ஆனா அதுக்காக நான் சொன்னா போல யாழ்ப்பாணத்துல அதிகூடிய விற்பனை செய்யப்படுற அவ்வளவு பியர்களையும் சனம் வேண்டாம விட போதா இல்லை. அப்ப இந்த சமூகத்தை வழி நடத்தும். உங்களோட லிவர் என்ன பிரச்சனை, உங்களோட லிவர் எப்படி நாசம் அடையும், லிவர் நாசமா போனா வயிறு வீங்கும், ஒரு நாளைக்கு ரத்தம் கக்கி சாவீங்க. இந்த விஷயங்களை வந்து நாங்க என்ன செய்யணும்னா பொதுமக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கறதுக்கு எங்களுடைய பொதுமக்கள் இவர்கள் அந்த பொதுமக்கள் சின்ன பிள்ளைகளுக்கு விளங்குற மாதிரி சொல்லுகின்ற போது இவர் இளைஞர்களை எல்லாம் வந்து கெட்டவன் சொல்லி இவர் சொல்றாரு. இந்த கவுளிக்கல்லன் போய் இளைஞர்கள் குழு அடிக்கிறார்கள். ஒரு இளைஞன் குழு அடித்தாலும் அது அந்த சமூகத்துக்கு பாதுகாப்பு தான். இப்ப அண்மையில கூட ஒரு பொம்பளை பிள்ளை எனக்கு கால் பண்ணி சொன்னவா, எனக்கு இந்த குடு விற்கிற இடம் தெரியும், இந்த வீட்டுல வச்சுதான் விற்கிறாங்க, இந்த வீட்டுல வந்து பண்றாங்க, போலீஸ்லயும் முறைப்பாடு செய்து போலீசாரம் வந்து வேண்டிட்டு போறாங்க. அதான் உண்மை.
அதான் உண்மை. நீங்க யார் என்னதான் தொட்டு பைத்தியம் பண்ணி திட்டினாலும் எல்லாம் உண்மை. யார் மேல வழிபடக்கு பிரதேச சபையில கூட பண்டதரப்பில குடுவிக்கிற இடம் இருக்குன்னு சொல்லி கதைக்கல தானே அர்ச்சுனாவும் சொல்றான்னு சொல்லி ஒரு ஆள் கதைக்கிறார். அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியாது. சோ நான் சொல்ற விடயங்கள் இந்த இளைஞர்களை பாதிக்கிறதுக்கோ இளைஞர்களை அவமானப்படுத்துறதுக்காக இல்லை. இதோட இளைஞர்கள் என்ன கோவிச்சா கூட எனக்கு அது பரவாயில்லை. நான் உங்களுடைய அரசியல இருந்து வீட்டுல போயிடுறேன் ராசா. திருப்பி நாளைக்கு திருப்பி சொல்றேன், திருப்பி நாளைக்கு நீங்கள் வயிறு நோவுதுன்னு சொல்லி வயிறு வீங்கி வந்திருக்கீங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த ஹாஸ்பிட்டல் நான் தான் இருப்பேன். அவை இந்த கோழி கள்ளங்களுக்கு சொல்லும்போ தயவு செய்து யாராவது, நான் ஒரு வைத்தியரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஒரு சமூகத்துல அக்கறை உள்ளவன். ஆகவே இன்னொரு 10 வருஷம் கழிச்சும் நான் இந்த அரசியலை விட்டுட்டு போனாலும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறாள் நான் சொல்றதை கேட்காம தொடர்ந்து குடின்னு குடிச்சு அழிஞ்சால் கைகால் எல்லாம் நடுங்கு. சொல்ற ஃபைன் ட்ரெமர் நடுங்கு. இப்படி நீட்டினா கையெல்லாம் நடுங்கு. அது சொல்றது ஃபைன் ட்ரெமர். லிவர் போயிட்டு ஈரல் போயிட்டுன்றா அதுக்குரிய சிம்டம். கண்ணெல்லாம் மஞ்சளாகும், முகமெல்லாம் மஞ்சளாகும், கண் உள்ளுக்குள்ள எல்லாம் மஞ்சளாகும். லிவர் சிரோசிஸ் வரும். லிவர் மாத்தேலாது சாவியல் அல்கோஹோல் குடிச்சா. அப்பவும் இங்க ராமநாதன் அர்ச்சுனா தான் உங்களுக்கு வைத்தியரா இருப்பேன். ராமநாதன் அர்ச்சுனா குடிச்சு சாக மாட்டேன். ஏனென்றால் நான் ஒரு மருத்துவன், ஒரு வைத்தியர். எனக்கு தெரியும் ஒரு கப் பியரை குடிச்சிட்டு எழுப்பி போயிடுவோம் எனக்கு தெரியும். நான் ஒரு குடியாரும் இல்லை, இங்க நான் குடிபட்டு அடிபட்டதா வரலாறும் இல்லை. கிரீன் கிளாஸ்ல நான் இந்த பாட்டில் சாப்பிட்டு கொண்டிருக்கேன் மொத்தினா அந்த பில் கூட உங்களுக்கு போட்டதுன்னா நான் அங்க குடிக்கல. நான் கிரீன் கிளாஸ்ல சில நேரங்கள்ல போய் பியர் வைன் எல்லாம் குடிச்சிருக்கிறேன். நன்றின்னு சொல்லல. அளவாக குடிக்க எனக்கு தெரியும். ஒரு சமூகத்தை சரியாக வழி நடத்தவும் எனக்கு தெரியும். ஆகவே இந்த கோழிக்கல்லனுடைய இதுக்கு நான் பதிவு சொல்லக்கூடாது. ஒரு ஊடகம் போட்டிருந்தபடியா சொல்றேன். என்னுடைய இளைஞர்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு சமம். நான் சாகும் போது என்னுடைய இளைஞர்களுடைய எதிர்காலத்தை நோக்கித்தான் நான் என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கு. 40 வயசுலடா அனுபவிக்க வேண்டியெல்லாம் அனுபவிச்சுட்டேன் ராசா. ஆக எனக்கு இந்த அனுபவிக்க வேண்டிய ஆசை எல்லாம் இல்லை. இப்ப எனக்கு என்னென்றால் ஏதாவது சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போகணும், ஏதாவது ஒன்று அடிச்சு கிளப்பிட்டு போகணும்ன்றதான் என்னுடைய ஆசை. சோ இந்த குடுக்காரன் கோழிக்கு உண்மையாவே சாவகச்சேரி பிரதேசத்துல குடு விற்கிறதுல முதன்மையான ஆள் இந்த சந்தேக நபர் தான் சாவச்சேரி பிரதேசத்துல இருக்கிற இளம்படிகள் முழு பேருக்கும் குடு கொடுக்கிறார். சரிதாங்க. இவனால ஒரு டீம் கொண்டு தெரியப்படுகிறது. மட்டுமில்ல, இந்த காவாலி நபர் ஒரு கோழி கள்ளன், முழு கள்ளர்களும் இவனோட தான் இருக்கிறாங்க. நீங்கள் அவன் சொல்றது இளம் பிள்ளைகள், அவன் அந்த குடுக்காரன் கோழிக்காரன் சொல்றதை கேட்டு நீங்க மோப்புத்து அதுல பதிவறீங்களான்னு சொன்னா உங்களையும் அழிச்சு, உங்களுடைய குடும்பத்தையும் அழிச்சு, உங்களுக்கு ஆசையா கட்ட போற கணவன் மனைவியலையும் அழிச்சு உங்களுடைய எதிர்காலத்தை அழிக்கிறீர்கள். இது நான் இன்றைக்கு சொல்றேன். ஒரு 15 வருஷம் கழிச்சு இன்றைக்கு அவர் நாளைக்கு உங்களுக்கு வயிற்று வலியோட ரத்தம் காக்கினபடி என்னிடத்தான் மிறந்தெடுப்பீங்க. வேற யார்கிட்டையுமே இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல அர்ச்சுனா மாதிரி ஒருத்தர் தான் நீங்க போய் மிறந்தெடுப்பீங்க. ஞாபகம் வச்சுக்கொண்டு. ஆகவே சிம்பிள். கோழி கள்ளனுக்கும் குடுக்காரனுக்கும் ஒரு பதில். தம்பி ராசா, நீ ஒரு சமூகத்துக்கு தேவையில்லாத ஒரு ஆள், சமூகம் மதிக்காத ஒரு ஆள். உனக்கு கீழே வந்திருக்கிற கொமெண்ட் பேர் இவனை பார்த்தாலே கோழிகள் மாதிரி கொமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பைத்தியம்னு சொல்றாங்கல்ல அரைவாசி பேர். இதுதான் பிரச்சனை. ஏதாவது ஒரு மது போதைக்கு அடிமையா இருப்பினும், ஏதாவது ஒரு கள்ளனா இருப்பினும், அல்லது நான் கள்ளன் என்று சொல்லி கை நீட்டி பிடிபட்டாக்களுடைய சொந்தக்காரரா இருப்பினும், அவைந்த புலம்பெயர் நாடுகள்ல வாழ்றாக்களா இருப்பினும், இவதான் இந்த டிக்டாக்ல குளறி கொண்டிருக்கிறேன். பொது சமூகம் 6 லட்சம் சமூகத்துல ஒரு 50 பேர் 30 பேர் கூட குளறையில. இதுல இருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கு கோழிக்கள்ளன் யார், ஒரு சமூகத்துக்காக போராடுபவன் யார் என்று. இது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவின் அரசியல். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.